அண்மைச் செய்தி. கனமழையால் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆளுநர் மாளிகையில் நாளை பகல் 12 மணிக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. NDRF, தெற்கு ரயில்வே, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடைபெறவுள்ளது. முக்கிய செய்தி: கனமழையால் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆளுநர் மாளிகையில் நாளை பகல் 12 மணிக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. NDRF, தெற்கு ரயில்வே, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடைபெறவுள்ளது. கனமழையால் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசனை நடத்துகிறார். ஆளுநர் மாளிகையில் நாளை பகல் 12 மணிக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கனமழையால் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆளுநர் மாளிகையில் நாளை பகல் 12 மணிக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. 4 மாவட்டத்துல கனமழை பெய்வதன் காரணமாக தமிழக ஆளுநர் RN ரவி நாளை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில 12 மணி அளவுல ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இந்த ஆலோசனையில NDRF, தெற்கு ரயில்வே, விமானப்படை, போக்குவரத்து, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, அதே போல அஞ்சல் துறை, BSNL உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் இந்த ஆலோசனையில பங்கேற்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல இந்த அதி கனமழையானது பெய்து வருகிறது. மீட்பு பணிகள், நிவாரண பணிகள், அதே போல நிவாரண முகாம்களில் பொதுமக்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த கனமழையின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை NDRF, அதே போல அந்த தெற்கு ரயில்ல சிக்கியுள்ள பயணிகள், அதே போல விமானப்படை மூலம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிவாரண பொருட்கள் உள்ளிட்ட பணிகள் தொடர்பாக நாளை தமிழக ஆளுநர் RN ரவி குறிப்பிட்ட இந்த அதிகாரிகளுடன், மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில ஈடுபட இருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல 12 மணி அளவுல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டத்துல NDRF அதிகாரிகள், தெற்கு ரயில்வே அதிகாரிகள், அதே போல விமானப்படை போக்குவரத்து துறை அதிகாரிகள், தேசிய பேரிடர் மீட்புக் குழு அதிகாரிகள், அதே போல BSNL அதிகாரிகள், அஞ்சல் துறை அதிகாரிகள் உள்ளிட்டவை இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டம் 12 மணி அளவுல நாளை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல நடைபெற இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்துல இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக இந்த 4 மாவட்டத்துல என்ன மாதிரியான மீட்பு பணிகள் நடைபெறுகிறது, மக்களை எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டு அங்கு மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது, அங்க நிவாரண முகாம்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கு தேவையான முன்னெடுப்புகள் என்ன மாதிரியான நடக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுடன் தமிழக ஆளுநர் RN ரவி ஆலோசிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டம் கனமழையின் காரணமாக தமிழக ஆளுநர் RN ரவி திடீர் ஆலோசனையில நாளை ஈடுபட இருக்கிறார். 12 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல இந்த ஆலோசனைகள் நடைபெறுகிறது. NDRF அதிகாரிகள், தெற்கு ரயில்வே அதிகாரிகள், விமானப்படை, போக்குவரத்து துறை, தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதே போல தீயணைப்பு துறை, அஞ்சல் துறை, BSNL உள்ளிட்ட இந்த அதிகாரிகளுடன் தான் தமிழக ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. 12 மணி அளவுல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் ஆளுநர் மாளிகை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான
முன்னறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. ஆளுநர் தலைமையில, தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில நாளைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருக்கிறது. 12 மணி அளவுல நாளை பகல் 12 மணி அளவுல இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தமிழக ஆளுநர் RN ரவி நாளை ஆலோசிக்கிறார்.